Hi friends, welcome to our channel JB Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு purple haul பார்க்கலாம். என்னடா purple haulனு சொல்லிட்டு Amazon பேக்கேஜ் பிரிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்கறீங்களா? இந்த ஒரே ஒரு காஜல் மட்டும் நான் Amazonல இருந்து வாங்கி இருந்தேன். because ஒரு 20 rupees கிட்ட கம்மியா இருந்தது and also next dayவே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் இதை மட்டும் Amazonல போட்டிருந்தேன். ஒயிட் காஜல் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ரீசெண்ட் டேஸில் நான் வந்து சில ரீல்ஸ் பார்த்துருந்தேன். அதில் ஐஸ் வந்து பெருசாக காட்டுறதுக்காக இந்த ஒயிட் காஜல் கீழே லோவர் வாட்டர் லைனில் வந்துட்டு நம்ம போடலான்னு போட்டிருந்துச்சு. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு வாங்கணும் அப்படின்ட்டு. இன்கேஸ் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட நம்ம ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐஸோட இன்னர் கார்னரில் அந்த மாதிரி வந்து கிளாம் மேக்கப் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் ஓரளவுக்கு மேக்கப் போடுவேன். நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் சில நியூஆன்சஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பர்ஃபெக்டாக போட்டுருவேனா அப்படின்றது எனக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு போட்டு விடுறதும் வந்து நான் இது வரைக்கும் பழக்கம் கிடையாது. பட் எனக்கு நானே போட்டுப்பேன். நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னோட மேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் இன்னமுமே கற்றுக்கிட்டு தாங்க இருக்கேன். எவ்ரிடே ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதில் புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு கூடவே ஷார்ப்னர் வரும்னு போட்டிருந்தாங்க. நானும் தேடி பார்த்தேன், எங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு பின்னாலேயே குட்டியாக கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு ஹோல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த காஜலோட கன்சிஸ்டன்சி ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுனால அதுவே போதுமானதாக இருக்கும் இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோல், அதை சுற்றி வந்து ஒரு 3 ஒரு ஸ்லிட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளே விட்டு இப்படி திருப்பிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இது ஷார்ப் பண்ணிடும் ரொம்ப க்ரீமியான சப்ஸ்டன்ஸை. அதுக்கப்புறம் நான் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த பர்பிள் பேக்கேஜை பிரிக்க போகிறேன். யூஸ்வலாக நான் 2 ஆப்ஸில் இருந்து வாங்குவேன் இந்த மாதிரியான மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஒன்று வந்து நைக்கா, இன்னொன்று வந்து பர்பிள். சில ஐட்டம்ஸ் லைக் குட் வைப்ஸோட எந்த ப்ராடக்ட்டுமே வந்து நமக்கு நைக்காவில் கிடைக்காது. ஸோ பர்பிள் ஆப்பில் தான் அது நான் வாங்குவேன். அது கூட சேர்த்து மற்ற ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருந்தால் கூட நான் வந்து ஆர்டர் போடுவேன். இந்த டைம் அது மாதிரி தான் போட்டிருந்தேன். அதை பிரித்து உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ளவே சரி இந்த காஜல் பென்சில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் எனக்குமே அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல் இருந்தது. நான் எடுத்து ஒரு ஸ்ட்ரோக் தான் போட்டேன். செம்ம க்ரீமியாக இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்தாலும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரோக் போட்டாலே ரொம்ப ப்ராடக்ட் அங்கே வந்து போகும் நமக்கு. ஸ்மட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு இருக்கேன். அது பெருசாக ஸ்மட்ஜ் ப்ரூஃப் எல்லாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு அழிய தான் செய்யுது. பட் கம்ப்ளீட்டாக போகலை. இது எந்த அளவுக்கு எனக்கு கண்ணுக்கு செட் ஆகுது என்னன்னு எனக்கு தெரியலை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ரிவ்யூ என்னன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பர்பிள் பேக்கேஜில் இருந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஐட்டம் இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸோட நெயில் பாலிஷ் ரிமூவர் தான். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ பார்த்ததுமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் நெயில் பெயிண்ட் வச்சுருந்தேன் கையில். ஸோ அதை தான் வந்து உள்ளே விட்டு வாஷ் பண்ணி உள்ளே விட்டு திருகிட்டு இருக்கேன். இப்படி இது வந்து ஒரு 160 rupees அந்த மாதிரி வந்துச்சு. பட் நான் ப்ளூ ஹெவனோட தான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து 90 rupeesோ என்னமோ தான், காசும் கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் இதுக்கு அந்த ப்ரைஸ் போதுமானதா அப்படின்னு நான் நினச்சேன். பட் அது நான் பார்க்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு. இது மட்டும்தான் இருந்துச்சு. சரி ஓகே, சுகர் காஸ்மெட்டிக்ஸ் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி பரவாயில்ல, நல்ல ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதை வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்துட்டு எனக்கு இம்ப்ரெஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தப்பவும் எனக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த கையோட விரல் இடுக்கிலலாம் வந்துட்டு போகலை. பிகாஸ் என்னோட நெயில்ஸ் அப்படி தான் இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நான் நெயில் வேற கடிப்பேன். அதனால அங்கெல்லாம் வந்துட்டு என்னால் கையில் ரிமூவ் பண்ணாலே ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ட்விஸ்ட் பண்ணும்போது போகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்து ஓகே, பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு குட் வைப்ஸோட இந்த ரோஸ் க்ளோ டோனர் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து நிறைய டோனர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கேன். பட் எனக்கு இந்த ரோஸ் வாட்டர் டோனர் தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே ரோஸ் வாட்டர் தான் நான் டோனராகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இந்த ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து இதை நான் திரும்ப இப்போ ரீசெண்டாக இது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டோனர். அப்படின்னா வேறு எதுவுமே மாற்றுறது கிடையாது. இது கொஞ்சம் பெரிய பேக்கே வாங்கியிருந்தேன். எப்போ 120 ml வாங்குவேன். இது வந்து 200 ml வாங்கியிருந்தேன் இந்த டைம். டோனர் ஸ்கின் கேரில் மஸ்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான். டோனர் யூஸ் பண்ணாமல் நம்ம மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டாலே போதுமானதாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு டோனர் வாங்குகிறேன். நீங்கள் எல்லாருமே டோனர் மஸ்ட் வாங்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு போதும். ஸ்கின் வந்து நல்லாவே இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் பேசிக்கான இந்த ரோஸ் வாட்டர் டோனர் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட் டோனர்னு தோணுது அப்படின்றது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்தது தான். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் லிப்ஸ்டிக் வந்து 500க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது பயங்கர காஸ்ட்லி. ஸோ இது வந்துட்டு 500க்கு மேலே இருக்கிற லிப்ஸ்டிக் தான். ஸோ இது வாங்குறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மெப்ளினில் இருந்து நான் நிறைய லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாமே புல்லட் லிப்ஸ்டிக் தான். 300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன், என்னோட சிஸ்டர் வெட்டிங். அதுக்கு எனக்கு ரொம்ப நேரத்துக்கு அழியாமல் ஸ்மெட்ஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் தேடிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காட்டில் போட்டு வச்சிருந்து 30% வந்து ஆஃபர் வரும்போது நான் இதை வாங்கியிருக்கேன். இது மெபிலினோட சூப்பர் ஸ்டே வினைல் இங்கு. ஜென்ரலி எனக்கு லிக்விட் லிப்ஸ்டிக் ஃபேன்லாம் நான் கிடையாது. நான் புல்லட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். பட் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தப்போ லிக்விட் லிப்ஸ்டிக் தான் நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மேட்டி இங்கு நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி. அது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். நான் கொரியாவில் இருக்கும்போது வாங்கினேன். பட் அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. இது வந்துட்டு வினைல் இங்க்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு லிப்ஸை ட்ரை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன். நான் வாங்கின ஷேடோட நேம் வந்து அன்ரைவல்ட். இது தான் அதில் இருக்கிறதுலே டார்க்கான பிங்க் ஷேடு. டார்க்கான ரெட் ஷேட் அப்படின்னு பார்த்தா விக்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வினைல் இங்கில் இருக்கிற ஷேட் ரேஞ்சஸ் எதுவுமே டஸ்கி டோனுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. இதுதான் பார்க்குறதுலே டார்க்காக இருந்தது பார்த்ததில். ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். சரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்ட்டு ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது. பட் நேரில் பார்த்தோம் அப்படின்னா இதை விட ஒரு ஷேடு டார்க்கராக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் நல்ல திக்காக இருக்குது. ஒரு பெயிண்ட் மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது. நான் மேட்டி இங்க்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இந்த ஃபார்முலா குயிக் ட்ரையிங்கும் கிடையாது. ஸோ நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஏதாச்சும் வச்சு பேட் பண்ணி எடுத்தாலே கையோட வந்துடும் போல் தெரியுது. எனிவே நான் லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் 587 ருபீஸ் வந்தது நான் வாங்கும்போது. இந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அது எவ்வளோ வர்த்தாக இருக்குன்னு தெரியலை. பட் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது குட் வைப்ஸோட லிப் பாம். இதோட நேம் வந்து செர்ரி. இது போட்டிங்க அப்படின்னா ஒரு மைல்டான டிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக இருந்தால் பிடிக்காது லிப் பாமில். இது வந்துட்டு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது ஓவர் பவரிங்காக. பட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இது நான் 2 வாங்கியிருந்தேன் ஸ்டாக்அப் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மெபிலினோட இந்த 330 டாஃபி ஃபவுண்டேஷன் வாங்கியிருந்தேன். இதை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மேக்கப் பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த ஃபவுண்டேஷனோட இந்த ரேஞ்ச் தெரியும். பிகாஸ் ஃபியூ இயர்ஸ் பேக் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இதுதான் லாஸ்ட் ஷேடாக இருந்துச்சு அவங்களோட ரேஞ்சில். இது ஒரு அஃபோர்டபுளான பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த 3மே எனக்கு அதில் கிடச்ச ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தான். இது நான் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 இது வந்து நான் 10% நியாசினமைட் ஃப்ரம் டம் டாக் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். தென் குட் வைப்ஸோட அந்த கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் சூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கு ஜென்ரலி பீல் ஆஃப் மாஸ்க் பிடிக்கும். அதனால இதை சூஸ் பண்ணியிருந்தேன். மீன் டைம் நான் கையில் ஸ்வாட்ச் பண்ண அந்த லிப்ஸ்டெயினும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அது ஒரு ட்ரை பேப்பர் எடுத்து சும்மா அப்படியே ரப் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு ஸ்மட்ஜ் ஆகுது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அது பெருசாக ஸ்மட்ஜ் ஆகலை, ரொம்ப லைட்டாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி தண்ணி போட்டு ரப் பண்ணாலும் அவ்வளோ வராது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா மேக்கப் ரிமூவர் போட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்னியரோட அந்த மைசலர் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணி பக்கத்தில் பாருங்க போட்டு வச்சிருக்கேன். ஸ்டில் ரொம்ப மைல்டாக தெரியுது. எனிவே நான் லிப்ஸில் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். அவ்வளோதான். தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ் இன் திஸ் ஹால் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோ, எவ்ரிடே ரொட்டீன், வாட் ஐ ஈட் இன் அ டே, வாட் ஐ குக் இன் அ டே, டே இன் மை லைஃப், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.